நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஃபேவரட்டான சிக்கன் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி, அதே சமயத்தில் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பொதுவாக சண்டே ஸ்பெஷலாக நம்ம வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணிலாம் பண்ணுவோம்ல, ஒரு டைம் இந்த மாதிரி வித்தியாசமாக சிக்கன் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்க. அதே மாதிரி மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்பாங்க, ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. சிக்கன் முழுமையாக வெந்திருக்கு. இந்த தண்ணியிலேருந்து சிக்கன் பீசஸ் மட்டும் வெளியில் எடுத்துட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக 2-3 பூண்டு பற்களை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ணின குடமிளகாய், அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ணின முட்டைக்கோஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வேக வச்ச சிக்கன், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சிக்கன் வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்ததுனால சில்லி சாஸ் சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கலைன்னா சில்லி சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு பால் இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இது எதுக்காகனா மைதா வந்து நல்லா திக்காக கெட்டியாகி வரும், அதுக்காக. நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியான ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு தனியாக வச்சுருங்க. ரொம்ப பெரிய சைஸ் உருண்டைகளாக உருட்டிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸ்லாம் வைப்போம், அதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டிட்டு தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பிரெட் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பிரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த ஓரங்கள் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதை பிரெட் க்ரம்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கே நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும்.
அதனால் இந்த ஓரங்களை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருக்க பிரெட் இருக்குல்ல, அதை இது போல் தண்ணியில் முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த தண்ணியை எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வடிச்சிருங்க. வடித்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் பால்ஸ் இது உள்ளே வச்சுட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ரெட்டு ஈரமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மாவு மாதிரி இது நல்லா ஒட்டுறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா இது போல் அமுத்தி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. இப்போவுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அது ரிமூவ் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் ஷேப்க்கு உருட்ட பாருங்கள். இந்த மாதிரி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதே போல் மீதி இருக்க எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. ஒவ்வொரு உருண்டைக்கும் ஒரு ஒரு ப்ரெட்டு தேவைப்படும். இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் பாலை இது உள்ள டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பால்ஸை டிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பிரெட் க்ரம்ஸ் படணும். இதே போல் மீதி இருக்க எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அப்போ தான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ண பால்ஸை பொரிக்காமல் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் தேவையானப்போ எடுத்துகிட்டு டைரெக்டாக அப்படியே பொரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஏர்டைட்டான கண்டெய்னரில் தான் வைக்கணும். அதே மாதிரி ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்குறதுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு அரிகரண்டியில் இந்த பாலை வச்சுட்டு எண்ணெய் கிட்ட போயிட்டு மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஸ்டஃபிங் நல்லா வெந்துருச்சுன்றதுனால நம்ம இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பரான சிக்கன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா சிக்கன் பால்ஸும் நம்ம பொரிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். ஆனால் ஸ்டவ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.